எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே கடவுளே, எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் அம்மா அப்பா தங்கச்சிங்க தான். ஆனா இப்போ என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறது சுந்தர் தான். சுந்தரா என் தங்கச்சிங்களான்னு யோசிக்கும் போது என் தங்கச்சிங்களோட லைஃப் தான் என் முன்னாடி நிக்குது. அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். இன்னைக்கு இன்னொருத்தருக்கு சம்மதம் சொல்லிருக்கேன்னா அது நிச்சயமா என் மனசளவுல இல்ல. சுந்தர் ரொம்ப நல்லவர். என் அளவுக்கு கண்டிப்பா அவரால் இந்த விஷயத்தை எடுத்துக்க முடியாது. நிச்சயமா என்ன மறந்து அவரால் வாழ முடியாது. எப்படியாவது நீங்க தான் அவருக்கு புரிய வச்சு அவர் மனசை மாத்தி அவரை நல்லா வாழ வைக்கணும். நான் சாமிலாம் கும்பிட்டதில்லை. நான் கோயிலுக்கு வந்தது கூட என் மீனாட்சிக்காக தான். ஆனால் இப்போ என் மீனாட்சி என் கூட பேச மாட்டேங்கிறேன். நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டேங்கிறேன். காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு நான் படிச்சிருக்கேன். என் மீனாட்சி என் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆனதும் நான் ஒரு முழு நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் இப்போது என்னென்னோ நடக்குது. சக்தி வாய்ந்த தெய்வமான உன்னை நினச்சி மனசார தினம் தினம் உன்னை வணங்கிட்டு இருக்கேன். என் மீனாட்சியை தயவு செஞ்சு என் கூட சேர்த்து வச்சிரு. ஆஹா, அருமை, ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க. ஓ வாயில என்னையா? பாஸ், லட்டு பாஸ். யாரு அவ கொடுத்ததா? ஆமா பாஸ். இன்னும் 6 கிலோ லட்டு வாங்கி வச்சிருக்கா. போ போய் அதை வாங்கி தின்னு. தேங்க்யூ பாஸ். Excuse me, sir. May I come in? Get out. அப்படிலாம் போக முடியாது பாஸ். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலான்னு வந்தேன். ஏய், நீ வேணும்னே தான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. போயிடுனா எப்படி பாஸ்? இந்த ரூமை விட்டா? இந்த வேலையை விட்டு வெளில போன்னு சொல்றேன். பாஸ், தங்கமான வேலை கிடைச்சிருக்கு. இதை விட்டுட்டு யாராவது வெளில போவாங்களா? நீயா போலனா கழுத்தை பிடிச்சு நானே வெளில தள்ளுவேன். அதான் முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல பாஸ். நான் நினைச்சா எதுனால முடியும். கூடி சீக்கிரம் உன்னை வெளியில துரத்துறேனா இல்லையா மட்டும் பாரு. எப்படி பாஸ்? எனக்கு அதுக்கு 1000 வழி இருக்கு. நீயாவே போயிட்டா உனக்கு நல்லது. இல்ல உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் இங்க இருந்து அனுப்புவேன். பாஸ், அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல பாஸ். அது மட்டும் இல்ல, உங்களால அதெல்லாம் முடியவே முடியாது. ஏய், கூடி சீக்கிரமே உன்னை வெளியில அனுப்புறேனா இல்லையா பாரு. பார்க்கலாமா? 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 பார்க்க தானே போற. வாவ், நைஸ் சேலஞ்ச். வெறும் வேலை மட்டும் பாக்குறது ரொம்ப போர் அடிக்குமே நினைச்சேன்.
வேலைக்கு நடுவுல உன் கூட இப்படி போட்டி போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். ஏய் தள்ளி நில்லு. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். வேலை கிடைச்சதுக்கு எங்க அண்ணன் விஷ் பண்ணிட்டான். உன் கூட ஜெயிக்கிறதுக்கு நீ எனக்கு விஷ் பண்ணிட. உனக்கு அவ்வளவு பெரிய மனசு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் நான் நல்ல மனசுக்காரி. அதனால என் கூட இருக்கிற போட்டியில நீ ஜெயிக்கணும்னு நான் உனக்கு விஷ் பண்றேன். குட் லக். சூப்பர்ல. இந்த கம்பெனில நீ இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். Once again, all the best. Take my sweets. ஏய் ஐ லட்டு பாஸ், எங்களுக்கெல்லாம் ஒரு லட்டு, உங்களுக்கு மட்டும் பாக்ஸோடவா? யோ அந்த கர்மத்தை எடுத்துட்டு போயா. தேங்க்யூ பாஸ். அவ்வளோத்தையுமா? ஓ நல்ல வேலை, லட்டு தப்பிச்சிச்சு. நீங்க தனியாவே கோவப்படுங்க. ஏண்டி அறிவு இருக்கா? காலை நீட்டிட்டு மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. போன் அலறுது, காதுல வேலையா? நான் எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி வரேன், நீ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன் உன்னால போன் எடுக்க முடியாதா? அம்மா ரொம்ப நேரமா என்னமோ ஏதோ சிவிங்க மென்னுட்டு இருக்க, எனக்கு ஒன்னு கொடுக்க கூடாதா? ஆ? ஏண்டி உன்னை மானா வாரியா திட்டிட்டு இருக்கே, சூயிங்க மேல்ற மாதிரி இருக்கா உனக்கு? சரி இப்ப என்ன எதுக்கு திட்டுற? போன் அடிச்சிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு காது கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. நான் எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. யார் போன் பண்ணாங்கன்னே தெரியல. அட இதுக்கேமா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ரொம்ப அவசரம்னா அவங்களே திரும்ப கால் பண்ணுவாங்க. இப்படியே காதுல வச்சு கேட்டுட்டே இரு. ஒரு நாள் காது கேட்காம செவிடாதான் ஆப்புறேன். நல்லா இருக்கிற பொண்ணுங்களுக்கே இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. செவிட்டு பொண்ணுக்கு எங்க போய் மாப்பிள்ளை தேடுறது? உனக்கு அந்த கவலையே வேண்டாமா, எனக்கு ஏத்த மாதிரியான மாப்பிள்ளையே நானே பாத்துப்பேன். செருப்பு பிஞ்சிரும். திமிர பாரு. நீ போற போக்கே சரியில்லாம தாண்டி இருக்கு. அந்த மாதிரி நிலப்பெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதை தூக்கி தூர போட்டுரு. அம்மா அடுப்புல ஏதோ அடி பிடிக்கிற வாசனை வரல? ஐயோ ஆமா. கிரேட் எஸ்கேப். அப்பா ஹலோ 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 ஹலோ. ஏண்டி ஓங்கி ஒரு கொட்டு வச்சா மண்டை ரெண்டா போயிடும். போன் அடிச்சுக்கிட்டே இருக்க, எடுக்க மாட்டியா நீ? ஏய் படி. முதல்ல அந்த போனுக்கு இப்ப எப்படி கேப்பா பாட்டி? இப்ப எப்படி கேப்பா? தர முடியாது தர முடியாது தர முடியாது. போன் அடிக்குது பெருப்பே, எடுப்போ. இது புடி. சரியான இம்சை. ஹலோ 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 கேக்குதா இல்லையா? ஹலோ என்னங்க ஃபோன் பண்ணிட்டு பேசவே மாட்டேன்றீங்க? துர்கா, போன்ல யாரு? யாருனே தெரியலக்கா, ஃபோன் பண்ணிட்டு பேச மாட்டேன்றாங்க. லூசா இருப்பாங்க. ஹலோ மீனா, தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. நான் உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் நிக்கிறேன். நான்
கண்டிப்பா உங்களை நேர்ல பார்க்கணுங்க, உங்ககிட்ட பேசணுங்க. உங்களுக்காக உங்க வீட்டுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. ப்ளீஸுங்க வாங்க. யாருக்கா? யாருன்னு தெரியலடி. அப்புறம் ஏன் போனை இவ்வளவு நேரம் காதுல வச்சிருந்த? அது யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு, ஆனா சரியா எதுவும் கேட்கலடி. சரி ஓகே. மீனா, அக்கா, என்னக்கா ஏன் இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஏதோ அவசரமா அங்கிருந்து வந்த? இல்ல, ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, அதான் சும்மா. கல்யாணம் ஆக போதுல, அதான் அப்படிலாம் இருக்கு உனக்கு. நீ ஒண்ணு எங்களை விட்டு பிரிஞ்சு போறது இல்லக்கா. மாப்பிள்ளை வீடு பக்கத்துல தானே இருக்கு, நாம எப்போ வேணாலும் பாத்துக்கலாம். சரி, மனசு போட்டு தேவையில்லாம குழப்பிக்காத. குட், வா உள்ள போலாம். வாக்கா. ப்ளீஸ். ஹலோ, நான் உங்களுக்காக அம்மன் கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. தயவு செஞ்சு வந்துருங்க. இல்ல, என்னால வர முடியாது. கண்டிப்பா நீங்க வரணுங்க. வேண்டாம், ப்ளீஸ். நான் உங்கள்கிட்ட பேசணுங்க. நீங்க கோயிலுக்கு வரலனா அடுத்த நிமிஷமே உங்களை தேடிட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஹலோ ஹலோ, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? வாங்க மீனாட்சி. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? ஏன் இப்படி கேக்குறீங்க? நீங்க ஃபோன் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்து பயந்து சாக வேண்டியதா இருக்கு. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்ப எதுக்கு நீங்க வர சொன்னீங்க? உங்க
உங்ககிட்ட பேசணுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் மறந்துருங்க. எதை மறக்க சொல்றீங்க? எல்லாத்தையும் தான். உங்களால முடியுமா மீனாட்சி? நான் உங்க கூட பழகுனது, நீங்க என் கூட பழகுனது எல்லாத்தையும் உங்களால மறக்க முடியுமா? சொல்லுங்க மீனாட்சி, உங்க மனசுல நான் இல்லவே இல்லையா? என் மனசுல இப்ப எதுவுமே இல்ல. எங்க பொய் சொல்லாதீங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். இங்க பாருங்க மீனாட்சி, தேவையில்லாம எதுக்கோ பயந்து லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. உங்க வீட்டுக்கு பயந்து ஒருவேளை நீங்க என்ன மறந்தாலும் உங்களை என்னால மறக்கவே முடியாது. ஏன் முடியாது? நீங்களும் நானும் பழகி எத்தனை நாள் ஆச்சு? மிஞ்சி போன 1 மாசம் இருக்குமா? எத்தனை நாள் பழகிருக்கோன்றது முக்கியம் இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நேசிக்கிறோன்றதாங்க முக்கியம். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. உங்க மனசுல இருந்து என்ன அவ்வளவு ஈஸியா தூக்கி எறிஞ்சிட முடியுமா? என் மனசே என்கிட்ட இல்ல. அது எப்பவும் செத்து போச்சு. என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஆசை வரக்கூடாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் தலை விதின்னு எது விதிச்சிருக்கோ அதான் நடக்கும். வீட்டுல சொல்றத மீறி என்ன மாதிரி ஆளுங்களால எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா அந்த கௌதம கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டீங்களா? மீனாட்சி, எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க? யாருக்காக ஒத்துக்கிட்டீங்க? எனக்காக, என் லைஃபுக்காக. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க உண்மையே பேச மாட்டேங்கிறீங்க மீனாட்சி. உங்க வீட்டுல கட்டாயப்படுத்துறதுனால தானே ஒத்துக்கிட்டீங்க, அப்படித்தானே? பேசுங்க மீனாட்சி. இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்ல. கௌதம்க்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு விலகி போயிடுங்க ப்ளீஸ். கௌதம் ரொம்ப நல்லவர், நல்ல கோணம், என்னோட பெட்டரான சாய்ஸ். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவர் உங்களை நல்லா பார்த்துப்பாரு. நான் இல்லைன்னா சொல்ல. உங்க மனசுல என்ன வச்சுக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களால எப்படிங்க சந்தோஷமா வாழ முடியும்? மீனாட்சி, உங்க மனசுல நான் இல்லையா? அதான் அப்பவே சொல்லிட்டேன்ல, நீங்க என் மனசுல இல்லன்னு. ஏன் திரும்ப திரும்ப கேட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என் மனசுல யாருமே இல்ல, போதுமா? புரியுது, நல்லா புரியுது. உங்க வீட்டுக்கு பயந்துட்டு தான் நீங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்க லைஃபை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? லைஃப் ஃபுல்லா ஒரு உறுத்தலோட தான் வாழ போறீங்களா? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உன்னதான் எனக்கு பிடிக்கும்னு. நான் உங்க வீட்டுல வந்து பேசுறேங்க. ப்ளீஸ், என்னையே இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நீங்க சந்தோஷமா வாழணும் தாங்க. ஏன் சந்தோஷத்தை பத்தி கவலைப்பட நீங்க யாரு? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க போய் உங்க லைஃப பாருங்க. நீங்க இல்லைன்னா எனக்கு லைஃப்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. நான் செத்து போயிடுவேங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு சாகணும்? என்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை. நான் செத்து போயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். மீனாட்சி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னங்க புரிஞ்சுக்கணும்? எதுக்காக பயப்படுறீங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ் மீனாட்சி. நான் தான் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த கோயில்ல இருக்க கடவுளுக்கெல்லாம் சக்தி இருக்குன்ற நம்பிக்கையில தான் நீங்க வரீங்க. இந்த கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நான் உங்க மனசுல இல்லைன்னு.
உங்களால சத்தியம் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் மீனாட்சி. ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுல தடுமாறி மற்றவங்களுக்காக ஒரு தப்பான முடிவு எடுத்து லைஃப் ஃபுல்லாக கண்ணீர் வடிக்கிறவங்க லிஸ்ட்டில் நீங்களும் சேர்ந்துடாதீங்க மீனாட்சி. நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் எப்பவுமே சந்தோஷமா தான் திரும்பி போவேன். ஆனா இன்னைக்கு என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. இனிமே என் வாழ்க்கையில கடவுளுக்கே வேலை இல்லைன்னு நினைக்கிறேன்.